இது HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு இலங்கைக்கு கிடைத்த இடம். பிரதானிய ராஜ குடும்பத்தின் சொத்து மதிப்பு குறித்து வெளியான அதிகாரப்பூர்வ தகவல். MP அல்லாத விஜயகலாவுக்கு 19 கோடி ரூபாய் திட்ட நிதி ஒதுக்கீடு. இளைஞர்கள் பெற்றுள்ள கடன் தொடர்பில் வெளியான தகவல். நாட்டில் ஆயிரக்கணக்கான அரசு நிறுவனங்கள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். தனிக்கட்சியில் அரசியலில் குதிக்கும் வைத்தியர் அர்ஜுனா. வெளியான அதிரடி அறிவிப்பு. அரசை பொதுவாக நடத்துங்கள், பழிவாங்காதீர்கள், மோடிக்கு தமிழக முதலமைச்சர் கோரிக்கை. திருச்சியில் நடக்கும் விஜயின் அரசியல் மாநாடு. 10 லட்சம் பேருக்கு உணவு சமைக்க இப்போதே ஓர்டர். உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு கொண்ட நாடுகளின் பட்டியலில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியை பின்தள்ளி சிங்கப்பூர் முதலிடம் பிடித்துள்ளது. ஹென்லி கடவுச்சீட்டு இண்டெக்ஸ் வெளியிட்ட சமீபத்திய தரவரிசையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிங்கப்பூர் கடவுச்சீட்டு கொண்டவர்கள் 195 நாடுகளுக்கும் விசா இன்றி செல்லலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் குறித்த பட்டியலில் அமெரிக்கா 8வது இடத்தையும், இந்தியா 82வது இடத்தையும், பாகிஸ்தான் 100வது இடத்தையும் மற்றும் இலங்கை 93வது இடத்தையும் பிடித்துள்ளது. பிரித்தானிய ராஜ குடும்பத்தின் சொத்து மதிப்பு 53% அதிகரித்துள்ளதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் மன்னருக்கு 45 மில்லியன் பவுண்டுகளுக்கும் அதிக ஊதிய உயர்வு கிடைக்கவிருக்கும் நிலையில் ராஜ குடும்பத்தின் சொத்து மதிப்பு 53% அதிகரித்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 130 மில்லியன் பவுண்டுகளை தாண்டிவிட்டதாக அரண்மனை வட்டாரம் அறிவித்துள்ளது. மேலும் மன்னராக நாட்டை ஆள்வதற்காக மக்கள் வரிப்பணத்திலிருந்து மன்னருக்கு ஒரு ஊதியம் வழங்கப்படுகின்றது. அத்துடன் பிரித்தானிய ராஜ குடும்பத்துக்கு சொந்தமான பகுதிகளிலிருந்து 1.1 பில்லியன் பவுண்ட்கள் லாபம் கிடைத்துள்ளது. இதற்கிணங்க மன்னருக்கு மக்கள் வரிப்பணத்திலிருந்து வழங்கப்படும் பணம் 86.3 மில்லியனாக உள்ளதோடு குறித்த தொகை 2024 மற்றும் 2025 காலகட்டத்தில் 132 மில்லியன் பவுண்ட்களாக உயரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அபிவிருத்தி நிதியாக தலா 5 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லாத ஆளும் கட்சி அமைப்பாளரான விஜயகலா மகேஸ்வரனுக்கு 19 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட 5 கோடி ரூபாய் நிதி தற்போது 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களான அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, சித்தார்த்தன், ஸ்ரீதரன், MA சுமந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரன் ஆகியோருக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினரான CV விக்னேஸ்வரனுக்கான நிதி இதுவரை அனுமதிக்கப்படவில்லை. இதே நேரம் 8வது நாடாளுமன்ற உறுப்பினரான அங்கஜன் ராமநாதனுக்கு 15 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 22% குடும்பங்கள் பொருளாதார நெருக்கடி காரணமாக கடனில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட குடும்ப கணக்கெடுப்பு அறிக்கையின்படி இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இதன்படி அடமான கடன்களின் விகிதம் 31% பதிவாகியுள்ளது. நாட்டில் 22.3% குடும்பங்கள் தமது அன்றாட உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக கடன் பெற்றுக்கொள்வதாகவும் அந்த அறிக்கையில் கூறுகின்றது. அரச மற்றும் தனியார் வங்கிகளிடமிருந்து 21.9%, சமுர்த்தி வங்கிகளிடமிருந்து 7.1%, கடன் வழங்குபவர்களிடமிருந்து 9.7%, நிதி மற்றும் குத்தகை நிறுவனங்களிடமிருந்து 8.7% மக்கள் கடன் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குடும்ப அலகுகளில் கடன் சுமையால் ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் பண அழுத்தம் ஆகியவை நலனையும் பாதிக்கின்றதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் 1600க்கும் மேற்பட்ட அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் உள்ளதாகவும் அவற்றின் சொத்துக்கள் சரியான முறையில் நிர்வகிக்கப்படவில்லை எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித சியம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். அரச சொத்துக்கள் முகாமித்துவ சட்டத்தின் ஊடாக நாட்டின் அனைத்து அரச நிறுவனங்களின் சொத்துக்களையும் விசாரணை செய்து முறையான முகாமித்துவத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு தயார் என அமைச்சர் கூறியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நிதியமைச்சர் என்ற வகையில் முன்வைக்கப்பட்ட இது தொடர்பான சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் அந்த நிறுவனங்களில் சுமார் 91,000 வாகனங்கள் இருப்பதாகவும் நிலையான சொத்துக்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி அவற்றை முறையாக முகாமித்துவம் செய்து மக்களுக்கு பயனுள்ள சேவையை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
இதன்போது மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது அரசியல் பிரவேசம் ஆரம்பமாகியுள்ளதாக யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் அரசியலில் ஈடுபடுவதில் தனக்கு விருப்பம் இல்லை என்றும், ஆனால் இன்று தான் நேரடி அரசியலில் குதிக்க உள்ளதாகவும் வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தனது தனிப்பட்ட சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொளி பதிவொன்றிலேயே இவ்வாறு கூறியுள்ளார். அத்துடன் சொந்த கட்சி ஆரம்பித்து அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும், ஏனைய அரசியல் கட்சிகள் இணையும் தனக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பெரும்பான்மையான மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு அரசியல்வாதியாக தான் இருப்பேன் எனவும் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறை ஆட்சி அமைத்து தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த 7வது பட்ஜெட் இதுவாகும். நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பு குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்முவை சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார். இதனையடுத்து அவர் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். பட்ஜெட்டில் பீகார் மாநிலத்திற்கு 26,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கு 15,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களை தவிர கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கப்படவில்லை. இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. மேலும் 1.5 மணி நேரம் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தை இடம்பெறவில்லை என்று அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தனது கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான வேலைகளை நடிகர் விஜய் செய்து வருவதாக கூறப்படுகின்றது. இதற்காக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்த உள்ளார். அதற்குரிய வேலைகளையும் கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக செய்து வருகின்றனர். அதன்படி ஒரு மாநில மாநாடு, 4 மண்டல மாநாடு, மாவட்ட பொதுக்கூட்டங்களை நடிகர் விஜய் நடத்த உள்ளதாக தெரிகிறது. அத்தோடு மாநாட்டை முடித்துவிட்டு 234 தொகுதிகளுக்கும் விஜய் நடைபயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்துள்ளது. திருச்சியில் உள்ள சிறுகனூர் என்ற பகுதியை மாநாட்டு நடத்த தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த இடத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆய்வு செய்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த மாநாட்டில் தமிழகத்தை தவிர பிற மாநிலங்களில் இருந்தும் 10 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என தெரிகின்றது. இதனால் மாநாட்டில் பங்கேற்கும் 10 லட்சம் பேருக்கும் உணவு சமைப்பதற்கான ஓர்டரும் இப்போதே கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நம்மளோட மிக முக்கியமான சொத்து 111 வருஷம் ஆயிடுச்சு. உள்ள நான் மேலே போய் பார்த்தேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானத்தில் எந்த விதமான ஒரு குறைபாடு இல்லாமல் அந்த காலத்தில் அப்படி கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போல்லாம் நம்ம அப்படி கட்ட போனோம்னா 10 வருஷத்தில் கிராக் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு அந்த காலத்தில் டெடிக்கேட்டடாக உண்மையாக வேலை செஞ்சுருக்கேன். இந்த லைட் ஹவுஸ் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப. வணக்கம். வலிந்துகான் அமலாக்கப்பட்ட சங்கம் மட்டக்களப்பு மாவட்டம். நான் அமலராஜ் அமலநாயகி. கடந்த மாதத்திலிருந்து நாங்கள் ஒரு புது வடிவமாக 8 மாவட்டங்களும் இணைந்தவர்களாக 23ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி வரை மாதாந்த போராட்டங்களை நாங்கள் செய்து வரோம். அந்த வகையில் 24ஆம் தேதி இன்றைய தினம் மட்டக்களப்பில் நாங்கள் இந்த போராட்டத்தை ஒழுங்கு பண்ணி செய்திருக்கிறோம். போன மாதம் அதே மாதிரி செய்தனாங்க. நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இந்த பாதிக்கப்பட்ட தாய்மாரால் ஒரு போராட்டம் இடம்பெற்றது. நாளைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த போராட்டம் நடக்கும். இது தொடர்ச்சியான ஒவ்வொரு மாதமும் அந்த 8 மாவட்டங்களும் இணைந்து ஒவ்வொரு நாளில் நாங்கள் இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவோம். கடந்த காலங்களில் நாங்கள் உலக பொறிமுறைகளுக்குள்ளே போய் நாங்கள் சரியாக ஏமாந்தவர்களாக 15 வருஷ காலமாக நாங்கள் ஏமாந்தவர்களாக இப்போ சர்வதேச நீதி பொறிமுறையின் ஊடாக எங்களுக்கான ஒரு நீதியை பெற்றெடுக்க வேணும் என்ற முழு எண்ணங்களோடு நாங்கள் பாதிக்கப்பட்ட தாய்மாராக நாங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த மாதம் நாங்கள் உரிமை குரல் என்னும் ஒரு பேப்பரை நாங்கள் வெளியிடுறோம். இது மாதாந்த தொடர்ச்சியாக வரும். இதில் கடந்த காலங்களில் நாங்கள் எவ்வளவுத்தான் அடித்து நாங்கள் சொன்னாலும்
சில அமைப்புகள் சில பொதுமக்களுக்கு அல்லது அரசு சார்பான ஆட்களுக்கு சில விடயங்கள் தெளிவுபடுத்தாத காரணத்தினால் உள்ளக பொறிமுறை ஊடாக உண்மைக்கு நீதிக்குமான ஆணைக்குழுக்குள்ளே போய் பார்த்தால் என்ன 2 லட்சம் ரூபா காசு நாங்கள் வேண்டினா என்ன மரணப்பதிவு வேண்டினா என்று என்னென்று கேட்கும் சில அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கு நான் இந்த வேண்டுகோளாக இந்த மாத போராட்டத்தில் விடுக்க விரும்புகிறேன். பாதிக்கப்பட்ட நாங்கள் தான் முடிவெடுக்க வேணும். எங்களுக்கு என்ன தேவை என்பது எங்களோட உறவுகள் எங்கன்றது தெரியாமல் நாங்கள் இந்த 15 வருஷம் 30 வருஷம் கடந்த நிலையிலும் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கோம். எங்களோட கணவன்மாரை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கோம். அதால் நாங்கள் பல தாய்மார் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கோம். தேடிக்கொண்டிருக்கிற தாய்மார் எங்களோட சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கம் கொண்டு வந்த பொறிமுறை ஊடாக எங்களுக்கு என்ன இதுவரைக்கும் எங்களுக்கு நீதி நியாயம் கிடைத்திருக்கு? ஒன்றும் கிடைக்க இல்லை. காலத்தை கடத்தி சர்வதேசத்தை ஏமாற்றி இலங்கை அரசாங்கம் ஒரு போலியான ஆணைக்குழுக்களை உருவாக்குது. 2 லட்சம் ரூபா கொடுக்குறதுக்கு மரணச் சான்றிதழ் எடுக்கும்படி வற்புறுத்துறாங்க. அந்த மரணச் சான்றிதழை தந்து எங்களோட பிள்ளைகள் இறந்துட்டார்கள் என்றால் கொண்டவர்கள் யாரப்ப எங்களோட பிள்ளைகள் இறந்துட்டாங்கன்னு நாங்கள் மரணச் சான்றிதழ் எடுக்கணுமெண்டா கொண்டவராரு? அதுக்கு பதில் இல்லாமல் நாங்கள் அப்படி மரணச் சான்றிதழ் எடுக்கிறது. எங்களுக்கு தேவை நீதியான விசாரணை. எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றது எங்களுக்கு தேவை. அப்போ இதை தீர்மானிக்கிறதுக்கும் அடுத்த சந்ததியை உருவாக்குறதுக்கும் நாங்கள் இன்றைக்கு ரோட்டில் நிற்கிறோம்னா அடுத்த சந்ததிக்காகத்தான். எங்களோட பிள்ளைகள் எங்களோட சந்ததிகள் எங்களோட இனம் இன்னும் ஒரு தரம் காணாமலாக்கப்படக்கூடாது, இந்த ஒரு யுத்த அழிவுக்குள்ள உட்படுத்தப்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு தெருவில் நிற்கிறோம். இதை சில நிறுவனங்கள் நிதி திரட்டு நிறுவனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை கொண்டு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளக்கூடாது. நீங்கள் உங்களோட தேவைக்காக நிதி எடுப்பதற்காக எது வேணுமென்றாலும் செய்யலாம் என்று இந்த தாய்மார் உணர்வுகளையும் அவர்கள் உயிர்களையும் நீங்கள் அந்தளவுக்கு இழிவாக நினைக்க வேண்டாம். நீங்கள் நிறுவனங்களுக்கு நிதி எடுப்பதற்கு பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்குது, அதுகளுக்குள்ள எடுங்க. எங்களோட உணர்வுகளோட நாங்கள் மறக்கிறதும் மன்னிக்கிறதும் சில அமைப்புகள் எங்களை கூப்பிட்டு வச்சு கருத்தரங்கள் செய்கிறாங்க. இதை மறக்கணும், மன்னிக்க வேணும், இதை கடந்து போகணும், அடுத்த சந்ததி ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு வரணும் என்று சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. எங்களோட மனசுலஞ்ச காயம் எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நாங்கள் என்னட்டு போய் இந்த மறக்கிறது மன்னிக்கிறது எங்களுக்கு கிடைக்கிற நீதியை பொறுத்து இருக்குது. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைத்தால்தான் நாங்கள் மறக்கிறதா மன்னிக்கிறலையான்றது நாங்கள் தான் முடிவெடுக்கிறது. இதுக்கு பின்னால் பார்வையாளர்கள் முடிவெடுக்கிற இல்லை. எங்களுக்கு என்ன தேவைன்றதை நாங்கள் தான் முடிவெடுக்க வேணும். நாங்கள் எவ்வளோ உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலையும் எவ்வளோ வேதனைகளுக்கு மத்தியிலையும் நாங்கள் இன்றைக்கு சர்வதேசம் வரைக்கும் நாங்கள் இந்த பிரச்சனையை கொண்டு போய் நிற்கிறோம்டா சர்வதேசம் இனியும் கண்மூடித்தனமாக இருக்க வேண்டாம். சில அமைப்புகள் சர்வதேசத்திலிருந்து இங்கே ஊடுருவி வராங்க, உள்ளா பரிமுறைகளை போங்கன்னு சொல்கிறாங்க. சில அமைப்புகள் வந்து உள்ளா பரிமுறைகளை போங்கன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் யூகேயிலேருந்து டிக்கெட் போட்டு இங்கே வாரீங்க. உள்ளா பரிமுறைகளை இந்த 15 வருஷம் 30 வருஷம் நாங்கள் போய் தான் நாங்கள் இதில் எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் தான் நாங்கள் இன்றைக்கு சர்வதேச நீதியின் ஊடாகத்தான் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பெறுமெண்டு இந்த தாய்மார் நாங்கள் சாகுற தருவாயில் இந்த ரோட்டில் நிற்கிறோம். இதை எல்லாருமே உணர்ந்து உங்களுடைய கடமைகளையும் உணர்ந்து நீங்கள் இனிமேலாவது தனியாக நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் தான் இன்றைக்கு இந்த ரோட்டில் நிற்கிறோம். நீங்களாக உணர்ந்து ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி இந்த இடத்துல போராட்டம் நடக்கும். 10 மணிக்கு தொடங்கும். நான் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இந்த இடத்துல போராட்டம் நடக்கும். அதை உணர்ந்து உங்களுக்கு அவ்வளோ உரிமை உள்ளாக்கள் அவ்வளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தினா வாங்க நீங்களும் வந்து கேளுங்க. இந்த தாய்மார கண்ணீரை பாருங்க. நீங்கள் ஏசி ரூமுக்குள்ளையும் மண்டபத்துக்குள்ளையும் இருந்து ப்ராஜெக்ட் எழுதிட்டு இதை தான் முடிவண்ட அரசாங்கத்துக்கு சொல்லிட்டு நீங்கள் போக வேண்டியது உங்களோட வேலை இல்லை. உண்மையில் அடிமட்டத்தில் குடிசையில் வாழ்கிற தாயிட்ட போய் கேளுங்க, மகனை துளைச்ச தாயிட்ட கேளுங்க, தன் பிள்ளை எப்போ வருவான் எனக்கு கொல்லி போட வருவானான்ற ஒவ்வொரு தாயும் கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்கள்கிட்ட அப்பா இருந்தவங்களுக்கு அது செஞ்சிருப்பார், அப்பா இருந்தவங்களோட கையை பிடிச்சி கூட்டி கொண்டு கோயிலுக்கு போவார் அல்லது கல்வி கற்க போவார்ன்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏக்கத்தோடு நிற்கிதுகள். ஒவ்வொரு மனைவிமாரும் எந்த புருஷன் வருவான் எப்போ அது வருவான்ட்டு இன்னும் ரோட்டை பார்த்தவன் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு மனைவிமாரும் நாங்கள் நிற்கிறோம். இதை கவனத்தில் கொண்டு இனி வரும் காலங்களில் இவ்வாறான இடையூறை நீங்கள் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, எங்களுக்கு உபத்திரம் செய்ய வேணாம். இடையூறை தராமல் நீங்கள் உங்களோட வேலைகளை நீங்கள் நிதி எடுக்கிறேன்டா நீங்கள் நிதி எடுத்துகிட்டு போங்க. அந்த பாரம் பழி எல்லாம் ரோட்டில் நின்று
போராடுற எங்களை சாருது. தயவு செய்து இனியாவது கவனத்தில் கொண்டு எங்களோட போராட்டத்துக்கு நீங்களும் வந்து உதவ வேணும் என்ற எங்களோட நீங்களும் இருந்து குரல் கொடுக்க வேணும் என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ரெண்டு பிள்ளைகள், இந்த 2 பிள்ளைகள்லையும் இவர் என்ற மூத்த தலைமகன், வாழ்க்கையை அறியாத ஒரு மகன், குடும்ப பிரச்சனையை அறியாத ஒரு மகன், குடிவரி பழக்கம் இல்லாத ஒரு தங்க மகன், வயல் நின்று தொழில் செய்துட்டு எங்களை பார்க்க வர நேரத்தில் சனிக்கிழமை அண்டு இரவு வந்தவர், விடிய காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரவுண்ட் அப் நேரத்தில் என் மகனை முடிச்சிட்டாங்க. இற்றவரையிலையும் என் மகன் என்ற வீட்டுக்கு இல்லை. நான் தாயாக இருந்த தலைப்புள்ள ஆசீர்வாதம் பெற வேண்டிய ஒரு தாய் நான். இன்றைக்கு என் கணவர் வயசு 87 வயசு, நடக்க மாட்டார், என்னால் ஏழாது. பாருங்க, இந்த இடுப்பு முழுக்க பட்டி போட்டு இந்த கடமைக்காக இந்த பிள்ளைகளுக்காக வந்தேன் நான். அதே நேரத்தில் இந்த துயரத்தை அனுபவிக்க எங்களோட கை கொடுத்து இந்த புள்ள உதவி செய்யுமா இருந்திருந்தா இன்றைக்கு நாங்கள் எங்களோட சொத்துக்களை இழந்ததோ உயிர்களை இழந்ததோ இந்த கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இருக்கிற பிள்ளை இது 2வது மகன், இவர் 3 பிள்ளை இருந்த தகப்பன். தந்த வீட்டில் இருந்து இருதயபுரம் 4ஆம் குறுக்கில் இருந்து துணைப்படையினரால் இராணுவ உடுப்போடு வந்து பின்னர் 5:30 மணி துடிக்க கத்த ஸ்பேன்சி கடை போட்டிருந்தவர் வளையல் வாங்க வந்தேன்னு சொல்லி வந்து அந்த மகனை கொண்டு போனாங்க. இதுவரையிலேயும் இல்லை. இந்த பிள்ளைக்கு, மூத்த பிள்ளைக்கு இப்போ நடக்கிற வயசு 29 வயசு. தாய் இல்லை, தகப்பனும் இல்லாத நிலையில் 6 மாதத்தில் 2 கையில் கொண்டு தந்த அந்த பிள்ளைய. இப்போ எனக்கு இந்த பிள்ளை சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, அப்பா வருவார் அம்மா, நீங்கள் மரண சான்றிதழ் மட்டும் எடுக்கக்கூடாது, இந்த மரண சான்றிதழ் எங்களுக்கு தேவைப்படாத அம்மா, அப்பா வரும் வரையை நான் காத்திருப்பேன், நான் படிக்கிற உழைப்பில் ஒரு புடி கஞ்சி காய்ச்சி என் அப்பாவை கொடுத்து காலில்லாட்டி கையில்லாட்டி என் அப்பாவை நான் பார்ப்பேன்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிற மகன்ற பிள்ளை தான். இப்படியான நிலையில் எங்களோட குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, இந்த பிள்ளைகள் 2ஆலையும் நான் கண்ணீர் விடாத நாள் இல்லை. 1986ஆம் ஆண்டு தை மாதம் 1ஆம் மாதத்தில் 19ஆம் தேதி இந்த பிள்ளைக்கு நடந்த பிரச்சனை இது. 2007 4ஆம் ஆண்டு 19ஆம் தேதி இந்த பிள்ளைக்கு நடந்த பிரச்சனை. இந்த 2 பிள்ளைகளில் ஒன்றும் எனக்கு இல்லை. மரண சான்றிதழ் எடுக்கிறேன்னு சொன்னால் நான் எத்தனையோ கூட்டங்களுக்கெல்லாம் போகிறேன். அது எடுக்க தேவையில்லை, அதுக்கு எந்த விதமான அர்த்தங்களும் இல்லை. செத்து உங்களோட கையில் பொடி தந்தாலே ஒழிய அதுதான் மரண சான்றிதழ். தராட்டி எடுக்க வேண்டாம். எந்த புள்ள எங்கே, அதான் நான் கேட்குற கேள்வி. எடுக்க மாட்டேன். எந்த பிள்ளையை கொண்டு போனதில் எனக்கு தந்தா என்ற மன ஆறுதலாக இருக்கும். நாங்கள் நிம்மதியாக வாழ்வோம். இவ்வளவுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு சொல்லு. நாங்கள் கடைசி மட்டும் மரண சான்றிதழ் எடுக்கவும் மாட்டேன். மனைவி எடுத்தால் என்றா அவளோட சுகத்துக்கு அவள் எடுத்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பிள்ளைகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பெற்ற தாய் சகோதரங்கள் பெற்ற பிள்ளைகள் கண்டாலே ஒழிய நாங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம். இல்லை என்றால் எங்களுக்கு இந்த மரண சான்றிதழ் தேவைப்படாதுன்றதை நான் அடித்து இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாரும் முன்னிலையும் எந்த நிறுவனத்திலையும் எந்த இடத்திலையும் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நான் இந்த வாக்கை கூறுகிறேன்.